வணக்கம். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டு ஜூலை 5ஆம் தேதி அவர் தனது வீட்டின் அருகே வெட்டி கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் இதுவரை 27 பேர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில இந்த வழக்கை செம்பியம் காவல்துறையினர் நியாயமாக விசாரிக்கவில்லை என்று சொல்லி இந்த விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கையுடன் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளரும் ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரருமான கீனோஸ் ஆம்ஸ்ட்ராங் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை நீதிபதி வேல்முருகன் விசாரித்தார். இந்த விசாரணையின் போது காவல்துறை தரப்புல தாக்கல் செய்யப்பட்ட பதில் மனுவில் காவல்துறை நியாயமான முறையில் விசாரணை நடத்தி வருவதாகவும் ஆம்ஸ்ட்ராங்கின் மனைவியே காவல்துறையினுடைய விசாரணை திருப்தி அளிப்பதாக இருப்பதாக தெரிவித்திருக்கிறார் என்று அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது அரசியல் கொலை இல்லை என்றும் இந்த வழக்கில் விசாரணை முடிந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு விட்டதால் இந்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் அந்த பதில் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணையின் போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கைது செய்யப்பட்டவர்களிடம் பெற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மட்டுமே காவல்துறையினர் அவசர கதியில இந்த வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருக்கிறார்கள். ஆம்ஸ்ட்ராங்கினுடைய மனைவியின் சாட்சியத்தின் அடிப்படையில காங்கிரஸ் தலைவர் செல்வ பிறந்தகரின் விசாரணை நடத்த காவல்துறையினர் தவறிவிட்டதாகவும் வாதம் முன்வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் முன்வைத்த வாதம் என்னவென்றால், சாட்சியம் அளிக்க காவல்துறையினர் அழைத்த போது மறுப்பு தெரிவித்த மனுதாரர் 10 மாதங்களுக்கு பிறகு உள்நோக்கத்தோடு இந்த மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். லண்டனில் தலைமறைவாக இருக்கக்கூடிய முக்கிய குற்றவாளியான சம்பவ செந்திலை நாடு கடத்த மத்திய அரசு மூலமாக நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் வாதம் முன்வைக்கப்பட்டது. கொலையை நேரில் பார்த்த சாட்சியான ஆம்ஸ்ட்ராங்கின் சகோதரர் வீரமணி முன்னிலையில கைது செய்யப்பட்டவர்களுடைய அணிவகுப்பு நடத்தப்படவில்லை என்ற என காவல்துறை தரப்புக்கு நீதிபதி ஏற்கனவே கேள்வி எழுப்பியிருந்தார். இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைக்கப்பட்டிருந்த நிலையில இன்றைக்கு இந்த வழக்குல நீதிபதி வேல்முருகன் தீர்ப்பளித்திருக்கிறார். அவர் தன்னுடைய தீர்ப்பை இந்த வழக்கின் விசாரணையை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்கிறார். சிபிஐ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் அரசியல் மற்றும் மீடியா தலையீடு இல்லாமல் விசாரணை நடத்தி 6 மாதங்கள்ல முதல் கட்ட குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த வழக்கு தொடர்பான ஆவணங்களை தமிழக காவல்துறையினர் உடனடியாக சிபிஐக்கு வழங்க வேண்டும் என்றும் நீதிபதி வேல்முருகன் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்.